எக்ஸசைஸ் 2.3ல 5 சம்ஸ் இருக்குது. 5 சம்ஸை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து புக் ஷாப்பில் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் மேகசின்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மேகசின்ஸ் வந்து 70 கொடுத்துருக்காங்க. காமெடி மேகசின்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா 14 மேகசின்ஸ் வந்து காமெடி மேகசின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மேகசின்ஸ் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் மேகசின்ஸ் வந்து 70. கொஸ்டின்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த காமெடி மேகசினோட பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மேகசின் எழுதியாச்சு. அது வந்து 70. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் காமெடி மேகசின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14. நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் காமெடி மேகசின்ஸ். ஸோ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் காமெடி மேகசின்ஸ் வந்து என்னது 14. ஸோ தட் 14 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மேகசின்ஸ் வந்து 70. ஸோ 14 டிவைடட் பை 70. ஸோ பெர்சன்டேஜ்னால இன்ட்டு 100 போடுறோம். ஸோ இன்ட்டு 100. இதில் வந்து என்ன பண்ணோன்னா இந்த ஜீரோவும் இந்த 17 உள்ள 1 ஜீரோவும் வந்து கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ண பிறகு இங்கே 7 இருக்குது, இங்கே 14 இருக்குது. ஸோ இது வந்து 7th டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணலாம். 7th டேபிளால் 1 டைம் போகும், 14 வந்து 2 டைம்ஸ் போகும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம 1 ஜீரோவை தான் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் 1 more ஜீரோ வந்து இங்கே இருக்குது. ஸோ 2 × 10 இஸ் ஈக்குவல் டு 20%. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் காமெடி மேகசின்ஸ் வந்து 20. ஸோ 20 இஸ் த ஆன்சர். ஸோ 20% தான் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா காமெடி மேகசின்ஸ் வந்து இருக்குது. செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்கோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 லிட்டர். 50 லிட்டர் தான் அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அது ஐ மீன் வந்து என்னென்னா டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 50 லிட்டர். இப்போ வந்து அந்த டேங்க்கில் வந்து 30% ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் ஆயிடுச்சு. நமக்கு சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 50% ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணணும்னா எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து அடிஷ்னலாக நமக்கு தேவைப்படும், அதுதான் வந்து நம்ம கொஸ்டின். நான் கொஸ்டினை ஒன் மோர் டைம் சொல்கிறேன். அதாவது என்னென்னா 30% ஆஃப் வாட்டர் வந்து இந்த டேங்க்கில் வந்து இப்போதைக்கு ஃபில் ஆயிடுச்சு. 50% வாட்டர் ஃபில் ஆகணும்னா இன்னும் எத்தனை லிட்டர் வாட்டர் வந்து அதில் வந்து ஆட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன் நான். டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் எ டேங்க் வந்து 50 லிட்டர். இப்போ வந்து நான் வந்து 30% ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் ஆயிடுச்சு. டு ஃபில் 50%, அதாவது 50% ஃபில் ஆகுனா ஹவு மச் லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் நீடட், அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ வந்து 50 மைனஸ் 30. ஸோ 50%னால 15 போட்டிருக்கோம். மைனஸ் 30% ஆஃப் வாட்டர் வந்து ஆல்ரெடி நமக்கு ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து ரிமைனிங் வந்து 20% ஆஃப் வாட்டர். ஸோ இந்த 20% ஆஃப் வாட்டர் வந்து எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ 20 லிட்டர். ஸோ இது வந்து 20%. ஸோ அதனால் வந்து 20 டிவைடட் பை 100 இன்ட்டு டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் வந்து 50 லிட்டர். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்ட்டு 15 போட்டிருக்கிறோம். ஸோ சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா 1 0 வந்து கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் வந்து இங்கே 5 இருக்கும், இங்கே 10 இருக்கும். ஸோ 5th டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணுறோம். 5th டேபிளால் 1 டைம் போகும். இது 10 வந்து 5th டேபிளால் 2 டைம்ஸ் போகும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இங்கே வந்து செகண்ட் டேபிளால் 1 டைம் போகும், இங்கே வந்து 10 டைம் போகும். ஸோ வந்து டோட்டலாக நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கிடைக்குன்னா 10 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ 10 லிட்டர் வாட்டர் வந்து நமக்கு தேவைப்படுது. தேவைப்பட்டால் தான் நமக்கு வந்து 50% ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு டேங்க்கில் வந்து ஃபில் ஆகும். இப்போ இதில் வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 1000 rupees. அதாவது செல்லிங் ப்ரைஸுங்கிறது அவர் வந்து 1000 rupeesக்கு வந்து வாங்கியிருக்காரு. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு தெரியும். 25% டிஸ்கவுண்ட்டில் 1000 rupees வாங்கியிருக்காருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் டிஸ்கவுண்ட் வந்து 25% நான் வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 1000 rupeesங்கிறது தெரியும். மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா கால்குலேட் பண்ணணும். ஸோ வந்து செல்லிங் ப்ரைஸுக்குரிய ஃபார்முலா வந்து என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இப்போ வந்து அவர் வந்து அந்த ஷூ வந்து 1000 rupees வாங்கியிருக்காரு. அந்த 1000 rupeesங்கிறது என்னதுன்னா மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து டிஸ்கவுண்ட் போக தான் நமக்கு வந்து 1000 rupees இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி எழுதலாமா, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். அதாவது செல்லிங் ப்ரைஸுங்கிறது 1000 rupees. ஸோ 1000 rupees வந்து அவருக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து 25% டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைச்சது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி எழுதுகிறோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது நமக்கு தெரியாது, அதுதான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டிஸ்கவுண்ட்டுங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும் 25%. ஸோ வந்து 25% எதில் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் தான் வந்து நமக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 25% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ்.
ஸோ எக்ஸுங்கிறத அசிட்டிஸ் அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் 25%னால 25 டிவைடட் பை 100 போட்டோம். ஆஃப் மார்க்டு ப்ரைஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியுது எக்ஸ். ஸோ ஆஃப்னால மல்டிப்ளை ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டாச்சு இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் இது வந்து 25 இன்ட்டு எக்ஸ். ஸோ 25x டிவைடட் பை 1000 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். அது ஜஸ்ட்டு வந்து அப்படியே மல்டிப்ளை ஆஃப். ஸோ எக்ஸ் மைனஸ் இதை வந்து அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 25x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இப்போ இந்த ரெண்டுலேயுமே வந்து என்னென்னா எக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் எக்ஸை வந்து நம்ம காமனாக வந்து வெளியில் எடுத்துகிறோம். காமனாக வெளியில் எடுக்கிறோன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸால் டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து எக்ஸால் நமக்கு டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகுனா எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் 1 தான் இருக்கும். ஸோ 1 போட்டாச்சு. மைனஸ் 25x டிவைட் பை 1000 அதுலேயே வந்து நம்ம எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். ஸோ எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 25 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இது வந்து என்னென்னா எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ வந்து என்ன பண்ணுவோன்னா இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ வந்து இதில் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்னா இங்கே வந்து 100 வரும். 100 மைனஸ் 25 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ 100 மைனஸ் 25 வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 75ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 75 டிவைடட் பை 100 இதை வந்து நம்ம 25th டேபிளால் கேன்சல் பண்ணுறோம். ஸோ 4 டைம்ஸ் வந்து 100 போகும். 75 வந்து 3 டைம்ஸ் போகும். ஸோ 3/4 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். 3x டிவைடட் பை 4 ஆல்ரெடி நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் 1000 எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து டிவைடட் பை இருக்குது இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளைன் ஆகும். ஸோ 4 இன்ட்டு 1000. ஸோ 3x ஈக்குவல் டு 4000 கிடச்சிருக்கு. நமக்கு எக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இது வந்து என்னென்னா மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ அது வந்து இந்த பக்கம் வரும்போது டிவைடட் பைன்னு வரும். ஸோ 4000 டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். 4000 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 4ல் வந்து 1 டைம் போகும். ஸோ 1 3ன்னு போட்டாச்சு. பேலன்ஸ் வந்து 4லேருந்து 3யை மைனஸ் பண்ணால் 1ன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அந்த இது வந்து 0 வந்து அப்படியே இறக்கணும்னா 10ன்னு இருக்கும். ஸோ 10ல் வந்து என்னென்னா 3 டைம்ஸ் போகும். ஸோ 3 3s are 9. ஸோ அகெயின் வந்து பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். 1 more 0 வந்து நம்ம இறக்குறோம். ஸோ 10ன்னு ஆயிரும். அகெயின் 3 3s are 9. ஸோ இதுலேயும் வந்து பேலன்ஸ் 1 இருக்கும். இன்னொரு ரிமைனிங் 1 0 இருக்கும். அதையும் வந்து இறக்கிட்டோம்னா 10ன்னு இருக்கும். ஸோ 3 3s are 9 பேலன்ஸ் 10ன்னு ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 1ன்னு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா பாயிண்ட் வச்சுட்டு 1 0 வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா ஸோ 10 அகெயின் 3 3s are வந்து 9 வரும். ஸோ பேலன்ஸ் வந்து 1. ஸோ இதோட நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட்டோட நிப்பாட்டிக்கிறோம். ஸோ 1333.3 இதுதான் வந்து என்ன ப்ரைஸ்னா மார்க்டு ப்ரைஸ். ஸோ 1000 அதோட வந்து ஒரிஜினல் ரேட் வந்து 1333. ஸோ அதில் வந்து அவருக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட்டில் அவர் எவ்வளோன்னு வாங்கியிருக்காருன்னா 1000 ருபீஸ்க்கு வந்து அந்த ஷூ வந்து வாங்கியிருக்காரு. 3ல் வந்து 4th சம் வந்து பார்க்கலாம். இதில் 4th சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீமியம் அமௌண்ட் வந்து 4800 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீமியம் வந்து மொத்தம் வந்து 4800 ருபீஸ். இந்த 4800 ருபீஸ்க்கு வந்து 5% வந்து கமிஷன் வந்து அந்த ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்து கிடைக்கிது. அந்த 5% கமிஷன் சேர்த்தா அவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 5%ங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 5 டிவைடட் பை 100 அதுதான் 5000. ஸோ எதில் 5%னா 4800ல் 5%. ஸோ இன்ட்டு 4800. ஸோ வந்து இதில் உள்ள 2 ஜீரோஸும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். பேலன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 5 இன்ட்டு 48. ஸோ 5 இன்ட்டு 48 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 48 5 8s are 40. 0 போட்டாச்சு. பேலன்ஸ் வந்து 4 இருக்குது. 5 4s are 20. 20 + 4 24. ஸோ 240 ருபீஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா கமிஷன் வந்து 5% வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சேம் எக்ஸசைஸில் 5th சம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து 40 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பெர்னியல் ஃப்ளவர்ஸ் வந்து என்னென்னா 30 கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து 40. அதில் வந்து ஃப்ளவர்ஸ்லேயே வந்து பெர்னியல் ஃப்ளவர்ஸ் வந்து என்னென்னா 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பர்சன்டேஜ் ஆஃப் பெர்னியல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. பெர்னியல்னால் வந்து கண்டினியூஸாக வந்து என்னென்னா பூக்கிறது தான் வந்து பெர்னியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெர்னியல்ஸ் இது வந்து பர்சன்டேஜில் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இத்தனை நம்பர் 30ங்கிற நம்பர் கொடுத்துட்டு 30ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத தான் கொஸ்டினாக நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பெர்னியல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து
30 கொடுத்துருக்காங்க. ஸோ 30. ஸோ எத்தனை 40 ஃப்ளவர்ஸில் 30 வந்து பெர்னியல் ஃப்ளவர்ஸ். ஸோ 40 மேலே வந்து என்ன செய்கிறோன்னா 30 போகிறோம். ஸோ இன்ட்டு 100. ஸோ பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100 போட்டிருக்கோம். ஸோ வந்து என்னது 40 ஃப்ளவர்ஸில் 30 வந்து பெர்னியல்ஸ் இன்ட்டு பர்சன்டேஜ்னால 100. ஸோ இதில் 0 வந்து ஒன்று கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் வந்து 30 இன்ட்டு 10 இருக்குது. ஸோ 30 இன்ட்டு 10 வந்து மல்டிப்ளை பண்ணால் 300 வருது. ஸோ 300 டிவைட் பை 4. இதை வந்து 4th டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணுறோம். 4th டேபிளால் 1 டைம் போகும். இந்த 30 வந்து 7 டைம்ஸ் போகும். ஸோ ரிமைனிங் 2 இருக்குது. ஸோ 20 ஆயிடுச்சு. ஸோ 20 வந்து 4th டேபிளாவில் 5 டைம்ஸ் போகும். ஸோ 75%. இதுதான் வந்து நான் பர்சன்டேஜ் ஆஃப் த பெர்னியல். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் 5th சம்.